முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. அருள்மழை பொழியும் அன்பு கடலாம், அருள்மழை பொழியும் அன்பு கடலாம். அழைக்கும் தேவனில் மகிழ்வோம், அவர் திருப்பெயர் நாடும் புகழ்வோம் புகழ்வோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. உலகினில் கோடி இன்பம், அது உண்மையாதென்று உணர்வோ. உலகினில் கோடி இன்பம், அதில் உண்மையாதென்று உணர்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். உருவில்லா இறைவன் பொழியும் நிகரில்லா அன்பினில் மகிழ்வோம். யாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனின் சரணடைவோம். யாக பலியினில் இணைவோம், தினம் தேடும் தேவனின் சரணடைவோம். ஆனந்த மேகங்கள் முழக்கமிடும் அருள்கொடை நாளிது. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி கருத்துக்களை எழுதி வைத்தவர்களின் எண்ணங்கள் நிறைவேறவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம், இது நம்முடைய செய்கை வாழ்க்கை முறை. ஆனால் புதிய ஏற்பாட்டின் மோசேவாகிய நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதற்கு மாற்றாக புதிய சிந்தனையை, இன்னும் கொஞ்சம் உன் வாழ்க்கையை மாற்று என்று சொல்லுகிற சிந்தனைகளை இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாகவும் முதல் வாசகத்தின் வழியாகவும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த செய்தியை சிந்தித்தவர்களாய் தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, அன்னையின் பாதத்திற்கு வந்திருக்கிறோம். இங்கு வந்த நாம் இதே மனநிலையோடு செல்லாமல் புதிய மனிதர்களாக, மாற்றம் பெற்றவர்களாக, இன்னும் புதிய மனிதர்களாக மாறியவர்களாக செல்ல வர வேண்டி நம்பிக்கையோடு ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குறைகளை ஏற்றுக்கொண்டு அவற்றிற்கு மனமிருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கியிருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரேலனாகிய நசரேத்துக்கு இஸ்ரேலில் சமாரியா அரசன் ஆகாபின் அரண்மனை அருகில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தன. ஆகாபு நாபோத்திடம், உன் திராட்சை தோட்டம் என் அரண்மனை அருகில் இருப்பதால் நான் அதை காய்கறி தோட்டமாக்கும்படி என்னிடம் கொடுத்துவிடு. அதற்கு பதிலாய் அதைவிட நல்ல திராட்சை தோட்டத்தை உனக்கு தருவேன். உனக்கு விருப்பமானால் அதன் விலையை வெள்ளியாக தருகிறேன் என்றான். அதற்கு நாபோத்து ஆகாமிடம், என் மூதாதையரின் உரிமை சொத்தை நான் உமக்கு கொடாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக என்றான். என் மூதாதையரின் உரிமை சொத்தை உமக்கு கொடுக்க மாட்டேன் என்று இஸ்ரேலன் ஆகிய நாபோத்து தன்னிடம் சொன்ன வார்த்தைகளை முன்னிட்டு ஆகாபு ஆத்திரத்துடனும் கோபத்துடனும் தன் அரண்மனைக்கு வந்தான். முகத்தை திருப்பிக் கொண்டு தன் கட்டிலில் படுத்து கிடந்தான். உணவருந்த மறுத்துவிட்டான். அப்போது அவனுடைய மனைவி ஈசாபேல் அவனிடம் வந்து, நீர் ஏன் மனம் சோர்ந்திருக்கிறீர்? ஏன் உணவருந்த வரவில்லை என்று அவனை கேட்டாள். அதற்கு அவன் அவளிடம், நான் இஸ்ரேலனாகிய நாபோத்திடம் பேசினேன். உன் திராட்சை தோட்டத்தை அதற்கான வெள்ளிக்கு எனக்கு கொடுத்துவிடு. உனக்கு விருப்பமானால் அதற்கு பதிலாக வேறு திராட்சை தோட்டத்தை தருவேன் என்றான். அதற்கு அவன், திராட்சை தோட்டத்தை உமக்கு தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் என்றான். அப்போது அவன் மனைவி ஈசாபேல் அவனை நோக்கி, இஸ்ரேலின் அரசராகிய நீர் இப்படியா நடந்து கொள்வது? எழுந்திரு, உணவருந்தி மனம் மகிழ்வாய் இரும். இஸ்ரேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நானே உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்றாள். எனவே அவள் ஆகாபின் பெயரால் மடல்கள் எழுதி அவற்றில் அவனது முத்திரையை பொறித்து அம்மடல்களை நாபோத்துடன் நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினாள். அம்மடல்களில் அவள், நீங்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமரச் செய்யுங்கள். அவனுக்கு எதிராய் இளி மனிதர் இருவரை ஏவிவிட்டு, நீர் கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தாய் என்று அவன் மீது குற்றம் சாட்டச் செய்யுங்கள். பின்னர் அவனை வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்று போடுங்கள் என்று எழுதியிருந்தாள். நாபோத்துடன் அந்நகரில் குடியிருந்த பெரியோருக்கும் உயர்குடி மக்களுக்கும் ஈசாபேல் தமக்கு அனுப்பிய மடல்களில் எழுதியிருந்தவாறே செய்தனர். அவர்கள் ஒரு நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலையில் அமர்த்தினார். அப்பொழுது அந்த இளி மனிதர் இருவரும் வந்து நாபோத்துக்கு எதிரே உட்கார்ந்தனர். அந்த இளி மனிதர் மக்களை பார்த்து, நாபோத்து கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தான் என்று அவன் மீது குற்றம் சாட்டினர்.
எனவே அவர்கள் அவனை நகருக்கு வெளியே கொண்டு போய் கல்லால் எறிந்து கொன்றனர். பிறகு அவர்கள், நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்தான் என்று ஈசபேலுக்கு செய்தி அனுப்பினார். நாபோத்து கல்லால் எரியுண்டு மடிந்ததை ஈசபேல் கேட்டவுடன் அவள் ஆகாபை நோக்கி, நீ எழுந்து சென்று இஸ்ரேலாகிய நாபோத்து உமக்கு விற்க மறுத்த அதே திராட்சை தோட்டத்தை சொந்தமாக்கி கொள்ளும். நாபோத்து உயிரோடு இல்லை, அவன் இறந்து போனான் என்றார். நாபோத்து இறந்து போனதை ஆகாபு கேட்டு இஸ்ரேலாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை உடைமையாக்கி கொள்ள புறப்பட்டு போனான். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 5. ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். ஆண்டவரே என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். என் பெருமூச்சை கவனித்தருளும். என் அரசரே என் கடவுளே என் கெஞ்சும் குரலை ஒற்று கேளும். ஏனெனில் நான் உம்மை நோக்கியே மன்றாடுகின்றேன். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். நீ பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். தீங்கிழைக்கும் அனைவரையும் நீர் வெறுக்கின்றீர். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். ஆண்டவரே என் பெருமூச்சை கவனித்தருளும் கவனித்தருளும். Alleluia, 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 Alleluia. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 5 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் சிலரை நோக்கி கூறியது,
கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். மாறாக உங்களை வலக்கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு 2 கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவர்களுக்கு கொடுங்கள். கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருள் சகோதரி ராணி மரியா இந்தோர் மாநகரில் அடித்தட்டில் வாழ்ந்த மக்களுக்காக, அவர்களின் வாழ்வாதாரத்திற்காக போரிட்ட ஒரு வீரப்பெண், அருள் சகோதரி, அருளாளர். அன்று பிப்ரவரி மாதம் 25ஆம் நாள் 1995ஆம் ஆண்டு பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார். 3 பேர் அந்த பேருந்தில் ஏறினார்கள். எத்தனையோ முறை இவரிடம் சொல்லி, நீ கேரளாவுக்கு திரும்பி போ, இந்த நிலச்சுவாந்தர்களுக்கு எதிராக நீ ஏன் செயல்படுகிறாய் என்று கேட்டும் சொல்லியும் துன்புறுத்தியும் கேட்காத அவருக்கு அன்று கடைசி நாளாக இருக்கும் என்று அவருக்கு தெரியாது. கிட்டே ஒருவன் நெருங்கினான். அவன் சமுந்தர் சிங் கத்தியால் கிட்டத்தட்ட 40 முறை அந்த அருள் சகோதரியை குத்தி போட்டான். அந்த அருள் சகோதரி அங்கேயே மடிந்து போனார். இவன் கைது செய்யப்பட்டான், சிறையில் அடைக்கப்பட்டான். கதை இங்கே முடியல. பிரியமானவர்களே, 2007ஆம் ஆண்டு அவர் மீண்டும் கேரளாவின் தென்பகுதியில் அவர்கள் வீடு அமைந்திருக்கிற, அருள் சகோதரியின் வீடு அமைந்திருக்கிற இடத்திற்கு சென்றார். அவர் தந்தையிடம் தாழ்பணிந்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னார். அந்த குடும்பமே சேர்ந்து அவரது கையில் ராக்கி கயிறை கட்டி அவரது சகோதரனாக, மகனாக அந்த வீட்டிலே ஏற்றிக் கொண்டார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நம் வாழ்வின் ஒரு பகுதியில், இந்த செயலின் ஒரு பகுதியில் பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம், கண்ணுக்கு கண் என்று முடிவடைவதை பார்க்கிறோம். ஆனால் அவர் அங்கு அதை முடித்து கொள்ள விரும்பவில்லை. தாழ்பணிந்து மன்னிப்பு கேட்டார். அந்த குடும்பம் வரை முழுவதுமாக மன்னித்து ஏற்றுக்கொண்டது. அங்குத்தான் முடிவடைகிறது. இன்றும் அவரது நற்செய்தி பணியாளராக சமுந்தர் சிங் என்பவர் இந்தியா முழுவதும் சென்று நற்செய்தியையும் ஆண்டவரையும் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த அருள் சகோதரி அருளாளராக உயர்ந்துள்ளார். நாம் எங்கோ ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க நினைக்கிறோம் வாழ்க்கைக்கு. ஆனால் ஆண்டவர் அங்க கமா போடுறார். பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று நாம் முற்றுப்புள்ளி வைக்கும் போது, முடிவுரை வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு கமா போட்டு வாழ்க்கையை தொடங்கு, மன்னி, விட்டுக்கொடு, ஏற்றுக்கோ, இன்னும் கொஞ்சம் நல்ல மனுஷனா வாழ முயற்சி செய் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, எப்படி இவ்வளவு மோசமான இறைவசனம் திருவிழத்தில் இருக்க முடியும் என்று நம்ம யோசிக்கலாம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படி செய்வது சரி என்று சொல்லப்படுகிறதே என்று நாம் யோசிக்கலாம். பழைய ஏற்பாட்டு நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் மக்கள் 12 குலங்களாக இருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு மிக பெரிய இனங்கள், பெரிய சேதாரம் ஏற்படாமல் இருக்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இவன் உனக்கு இதை செஞ்சானா அதுக்கு பதிலா அதை நீ செய்வதில் எந்த தவறும் இல்லை என்று சொல்லப்பட்டிருந்தது, ஒரு இனமே அழிந்து போகாமல் இருப்பதற்கு. ஆனால் புதிய மோசேவாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 1 to 13 வசனங்கள் மலைப்பொழிவு பகுதியை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து வரும்போது 6 மரபு விஷயங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதியதாக மாற்றி, புதிய நெறியை, புதிய கலாச்சாரத்தை, மாற்று வழியை, மாற்று சிந்தனையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், இயேசு, பழைய ஏற்பாட்டில் இப்படி சொல்லப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஐ சே டு யூ, நான் உனக்கு சொல்றேன், வாழ்க்கையை மாத்திக்கப்பா, புதிய வாழ்க்கையை மாத்திக்க, புதிதாக மாறு,
புதிய மனிதனாக வாழ் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் அப்படி இருந்தது உண்மையா என்றால் ஆம். விடுதலை பயணம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், கொல்லுகிறவன் கொல்லப்பட வேண்டும். அதே போல திருப்பாடல்கள் 139:19 வசனத்திலும் திருப்பாடல் 3:7 வாசிக்கிறோம், ஆண்டவரே என்னை அறைபவனை கன்னத்தில் அறையும், பல்லை உடையும், எனக்கு தீங்கு செய்கிறவன் இறந்து போனால் நலம் என்று திருவிழத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பழிக்கு பழி, இரத்தத்துக்கு இரத்தம் என்று இருந்த அந்த மனநிலையை ஆண்டவர் இயேசு மாற்றி மன்னி, விட்டுக்கொடு, ரெட்டாலியேஷன் தேவையில்லை, பழிக்கு பழி வேண்டாம், முடிவரை வாசிக்காதே, முன்னுரையாக இருக்கட்டும், தொடரட்டும், வாழ்க்கை மலரட்டும் என்று சொல்லுகிறார். அதை சுமார் வார்த்தையால் மட்டும் சொல்லலை. என் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கொண்டு சொன்ன வார்த்தை என்ன? தந்தையே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். சும்மா சொல்லிட்டு போல, கதை சொல்லல, ஊமைகள் சொல்லல, நீங்க வாழுங்கன்னு சொல்லல, சுமர்த்தற்கரிய பழுவை உங்கள் மீதும் என் மீதும் சுமத்தவில்லை, மாறாக அவர் அதை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்றார். தந்தையே இவர்களை மன்னியும். திருத்துதர் பணிகள் 7ஆம் அதிகாரத்தில் இதே தான் புனித ஸ்டீஃபனும் செய்தார். தன்னை கல்லால் எறிந்து கொல்லப் போகிறவர்களை பார்த்து இவர்களை மன்னியும் என்று சொல்லிவிட்டு இறந்து போனார். கிரகாம் ஸ்டெயின் என்பவர், அவரது மனைவி 2 பிள்ளைகளையும் அவரையும் அப்படியே வைத்து வேன்ல வச்சு எரிச்சவர்களுக்கு கிரகாம் ஸ்டெயினுடைய மனைவி சொன்ன வார்த்தைகள், அவரை நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி முடித்தார். இன்று நாம் சிந்தித்த அந்த அருள் சகோதரியும் அவருடைய குடும்பமும் அவர்களை மன்னித்தது, ஏற்றுக்கொண்டது. எனவே முடிவுரை வேண்டாம், நீங்க நல்லவங்க தான், இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா இருங்களேன். நீங்க மன்னிக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா மன்னிங்களேன். நீங்க அன்பு செய்யறவங்களா இருக்கிறீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமா அன்பு செய்யுங்களேன். இதுல என்ன தப்பு இருக்குது? மன்னிக்கிறதுக்கு தான் தைரியம் வேணும். கோழைகள் தான் மன்னிக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நம்ம நினைக்கிறோம் சண்டை போடுறதுக்கு தைரியம் வேணும், ஒருத்தனை திட்டுறதுக்கு தைரியம் வேணும். இல்லை, ஒருவரிடம் தாழ் பணிந்து மன்னிப்பு கேட்கறது, விட்டு கொடுக்கிறதுக்கு போ, உன்னால முடிஞ்சது அவ்வளவுதான், உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், தொலைஞ்சு போ என்று சொல்வதற்கு தான் தைரியம் தேவைப்படுகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னும் கொஞ்சம் நல்லவனாக, சகோதரனே சகோதரியே என் அன்பனே, இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்வோம், நல்லவனாக வாழ, மன்னிக்க, விட்டு கொடுக்க, ஏற்றுக்கொள்ள. நம் குடும்பத்திலே சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏஆர் ரஹ்மான் என்ற மிகப்பெரிய இசை மேதை உங்களுக்கு தெரியும். அவர் தனது 16வது வயதிலே தன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் போது அவர் சொல்கிறார், எனக்கு வாழ்வின் முன்னே 2 பாதை இருந்தது, ஒன்று அன்பின் பாதை, ஒன்று வெறுப்பின் பாதை. நான் அன்பின் பாதையை தேர்ந்து கொண்டேன், எனவே தான் இந்த ஆஸ்கார் மேடையில் 2 ஆஸ்கார்களுடன் நிற்கிறேன் என்று அவர் சொன்னார். உங்களுக்கு தெரியும், மணிப்பூர் மாநிலத்திலே சில வருடங்களுக்கு முன் நடந்த நிகழ்வுகளை அந்த குக்கி இனத்தை சேர்ந்தவர் சொல்கிறார்கள், எங்கள் பெண்களை அவமானப்படுத்திய, மானபங்கப்படுத்தியவர்களை ஒருவேளை நாங்கள் பழைய அந்த இனத்தவர்களாக இருந்திருந்தால் கொன்று போட்டிருப்போம், கழுத்தை அறுத்திருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இன்று அவர்களை மன்னித்து நிற்கிறோம், நீதிக்காக நடுத்தெருவில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆம் இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, ஒரு மாற்று வழி இருக்கிறது. வேற மாதிரி வாழலாம், இப்படியும் இருக்கலாம், இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ற சிந்தனைகள் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. நீங்க நல்லவங்க தான், இன்னும் கொஞ்சம் நல்லவங்களா இருங்க. நீங்க அன்பானவங்க தான், இன்னும் கொஞ்சம் அன்பானவங்க. அதற்கான வரம் வேண்டிய திருப்பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமென். ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தில் முன் வந்தேன் பணிவாக, தந்தையே பாயோ பலியாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் பதிந்தது உயர்வாக. சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் பதிந்தது உயர்வாக. தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக.
தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உம் பீடத்தின் முன்வந்தின் பணிவாக தந்தையே பாயோ பலியாக. சகோதரரே சகோதரிகளே, உங்களுடைய மின்னடையமான இப்பலை எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றீர். இதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவுபடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மெழுகுபடுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணம் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட பரிபாலகர் பேரருட் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உம் திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துகில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியவே. எழுந்து நின்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். முடிவரை அல்ல, முகவுரை எழுதுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லவர்களாக, அன்பாக, மன்னிக்கிறவர்களாக, விட்டு கொடுக்கிறவர்களாக, ஏற்றுக்கொள்கிறவராக வாழ தனது எடுத்துக்காட்டின் மூலம் அழைக்கின்ற ஆண்டவர் இவரே. இவர் தரும் இந்த திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்த இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்து இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக, உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக, உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது திருவுணவு
நம்பிக்கையாளர் உம்மில் ஒன்றிருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்படி ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையில் ஏந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் இப்படி ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தலும். வரம் பெற்று திரும்பும் ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் இவர்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankanni. எல்லா வல்லம் நிறைந்த இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி.